ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் தற்பொழுது தனித்து விடப்பட்டிருக்கிறார். அவரும் வராரா, அவரு கூட இவரும் வராரா அப்படின்னு நிறைய பேசிக்கிட்டுலாம் இருந்தாங்க. இப்ப யாருமே வரல, தனியா நிக்கிறாரு. அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குறிவைத்து நிறைய தாக்குதல்கள்லாம் நடத்தப்படாது. அது அப்புறம் பேசுவோம். முதல்ல ஏன் அரசியலில் தனித்து போகும் நிலைமை ஏற்பட்டது என்பதை பற்றி பேசுவோம். என்ன, வாழ்க்கையில் தனித்திருப்பது என்பது வேறு, அரசியலில் தனித்திருப்பது என்பது வேறு. நான் சொல்கிறேன், திருமாவளவனை பார்த்து சொன்னார், அவருடைய உடல் தான் அங்கே இருக்கிறது, மனம் இங்கே இருக்கிறது. வலை வீசி பார்த்தார், திருமாவளவன் வரல. அப்புறம் காங்கிரஸுக்கு தான் அவர் முழுதாக வலை வீசியது. காங்கிரஸ் வந்துவிடும் போல் ஒரு நிலை இருந்தது. உண்மையிலே ராகுலுக்கு இவரோடு சேர்ந்து ஒரு புதிய துவக்கத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் விருப்பம். ஆனால் அது நடக்கவில்லை. அதற்கு காரணம், காங்கிரஸ் அவருடைய கையில் இல்லை, அது அவருக்கு தெரியாது. திமுகவினுடைய விசுவாச காங்கிரஸாக ஒரு கூட்டம் அங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது. தலைமை நம்முடைய ப. சிதம்பரம், அதே மாதிரி நம்முடைய செல்வ பெருந்தகை. செல்வ பெருந்தகைக்கெல்லாம் படியளக்கின்ற பெருமாளே ஸ்டாலின் தான். இதெல்லாம் வெளிப்படையாக நடக்கிறது, எல்லா கட்சிகளுக்கும் செய்கிறார். நான் திமுக இந்த கூட்டணி 3 மாதமாக கடுமையாக பேசினார்கள், வெளிப்படையாக பேசினார்கள். எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேண்டும், இல்லாவிட்டால் நாங்கள் வெளியேறுவோம் என்பதை வெளிப்படையாக பேசினார்கள். ஒருவர் கேட்டால் திமுகவினுடைய அழுக்குகளெல்லாம் நாங்கள் சுமக்க வேண்டுமா என்கின்ற அளவுக்கு பேசினார்கள். பிறகு இப்பொழுது திமுகவினுடைய அழுக்குகளெல்லாம் சுமப்பதற்கு உள்ளே போய்விட்டார்கள். என்ன காரணம் என்றால், இந்த கூட்டணி அந்து போனதற்கே மிகப்பெரிய காரணம், வெறும் 3 இடங்கள் கூடுதலாக பெற்றுக்கொண்டு, அது பேருக்கு அசிங்கமாக போய்விடக்கூடாது, 25ன்னா 25 தான் என்று சொன்னால் அது ஸ்டாலின் கை ஓங்கியதாக இருக்கும். ஒரு 3 இடம், அவ்வளோதான். இதை பெற்றுக்கொண்டு இவர்கள் ஒப்புக்கொண்டதற்கு மிகப்பெரிய காரணம், காங்கிரஸை என்றைக்கு காங்கிரஸ் வெளியேறி விஜயோடு சேரும் என்ற நிலை ஏற்பட்டதோ. ஏனென்றால் எடப்பாடியோடு ஏன் சேர முடியாதுன்றால் இங்கே பிஜேபி இருக்கிறது. திமுகவை விட்டு வெளியேறக்கூடும் காங்கிரஸ் என்ற நிலை ஏற்பட்ட உடனேயே ப. சிதம்பரம் முன்பொரு முறை போய் பார்த்தார் ஸ்டாலினை. அவர் பார்த்தபோது கழகத்தின் விதை விதைக்கப்பட்டது. அவர் திரும்ப கடைசியாக பார்த்தபோது அந்த விதை எடுக்கப்பட்டு மீண்டும் நிலைமை சரியாக்கப்பட்டது. அவர் என்ன சொன்னார் என்றால், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், மூப்பனார் ஏற்கனவே இதுபோல் ஒரு காங்கிரஸை ஆரம்பித்து நரசிம்மராவ் காங்கிரஸை ரோட்டில் விட்டு யாரோடு கூட்டணி சேர வேண்டும் என்பதை நரசிம்மராவ் முடிவு செய்தார். மூப்பனார் சொன்னார், இங்கே என்ன நிலை இருக்கிறது என்பது எங்களுக்கு தான் தெரியும், எங்களை கேட்காமல் நீங்களாக யாரோடு சேர வேண்டும் என்று சொல்வீர்களே, ஆனால் நாங்கள் கேட்க மாட்டோம் என்று சொல்லி சைக்கிள் சின்னத்தில் தனி கட்சியை ஆரம்பித்து பெரிய வெற்றியை பெற்று அந்த தலைமை காங்கிரஸை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டார் மூப்பனார். அது ஒரு முன்னுதாரணம் இருக்கிறது. இப்பொழுதும் நம்மை கேட்காமல் அவர்களாக முடிவு செய்து யாரோடு சேர வேண்டும். ஆகவே காங்கிரஸ் தலைமை ஹைகமாண்ட் என்று சொல்லுகிறார்களே தவிர அது லோ கமாண்ட் என்று நான் சொல்லுகிறேன். அதாவது யாரோடு சேர வேண்டும் என்று மேலிடம் முடிவு செய்யவில்லை, மேலிடம் கீழிடம் ஆகிவிட்டது. இப்பொழுது கீழிடம் மேலிடம் ஆகிவிட்டது. இவர்கள் மூப்பனார் காலத்தில் எப்படி முடிவு செய்தார்களோ அது மாதிரி சிதம்பரம் போய் சொன்னார், நாங்கள் உங்களோடு தான் இருக்கப் போகின்றோம். அப்படி ஒருவேளை அவர் விஜயோடு போவதாக இருந்தால் பல எம்எல்ஏக்கள் இங்கே தான் இருக்க விரும்புவார்கள், வெற்றி பெறுவது எளிது என்கின்ற காரணத்தினாலே. ஆகவே அவர்களெல்லாம் மேய்த்து கொண்டு நான் வந்து விடுகிறேன், ஜனநாயக காங்கிரஸை ஆரம்பிப்போம். செல்வ பெருந்தகை உங்களுடைய கைக்குள் இருக்கின்ற ஆள் தான், அவர் நீங்கள் படியிழக்கும் பெருமாள் பல கட்சிகளுக்கு, குறிப்பாக பெருந்தகை, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். இந்த தாக்கல் மேலிடத்துக்கு தெரியும். எதனால் ராகுல் பின்வாங்கினார் என்றால், அவருடைய கருத்து தவறானது என்று பின்வாங்கவில்லை. கட்சியை உடைத்து விடுவார்கள். பெருவாரியான எம்எல்ஏக்கள் எந்த பக்கம் இருக்கிறார்களோ அவர்கள் தான் கட்சி என்று ஆகிவிடும். பிறகு அந்த காலத்தில் இளங்கோவன் மட்டும்தான் இந்த பக்கம் இருந்தார், நரசிம்மராவ் காங்கிரஸில். எல்லாரும் மூப்பனார் பக்கம்தான் இருந்தார்கள். அதுவே கடைசியில் கெஞ்சி மூப்பனாரை கூட்டி வந்து அந்த கட்சியோடு இணைத்து கொண்ட பிறகு தான், வெளியே போனவர்கள் இணைத்து கொண்ட பிறகு தான் மீண்டும் காங்கிரஸ் பழைய நிலையை பெற்றது. ஆகவே சொல்லுகிறேன், இந்த 13 எம்எல்ஏக்கள் மிரட்டி விட்டார்கள், நாங்கள் அந்த பக்கம் போய்விடுவோம் என்று. 20 பேரில் 13 பேர் பெரும்பான்மை. ஆகவே அவர்கள் பதவியோடையே அந்த பக்கம் போகலாம். போய் ஒரு தனி கட்சியை, ஜனநாயக காங்கிரஸை உருவாக்கி கொண்டு பிறகு அவர்கள் வெற்றி பெற்று விடுவார்கள். காங்கிரஸ் இங்கே இல்லாமல் போய்விடும். ஆகவே இதற்கு பயந்து தான் நம்முடைய ராகுல் கீழே இறங்கி வந்தார். ஆகவே அவருக்கு அப்பொழுதுதான் ஒன்று புரிந்தது, நாம் ஹைகமாண்ட் இல்லை, லோ கமாண்டு தான்.
இவர்கள் இந்த சிதம்பரம் இந்த வேலையை தான் செய்வார் என்பது அவருக்கு தெரியும். சிதம்பரத்தினுடைய தலைமையில் தான் இதெல்லாம் நடக்கிறது என்பது அவருக்கு தெரியும். ஒரு எம்பியாக இருக்கிறார், முன்னாள் நிதியமைச்சராக இருக்கிறார், நாம் எதிர்க்கட்சியாக இருக்கிறோம், அவரை வெளியே தள்ள வேண்டாம் என்பதற்காக வைத்திருக்கிறார்கள். சிதம்பரமும் என்ன ஊழல் குற்றச்சாட்டிலே டெல்லி சிறைச்சாலைக்கு போயிட்டு வந்தவர். தமிழ்நாட்டிலிருந்து வடக்கே படையெடுத்து போனார்கள். தமிழ்நாட்டிலிருந்து நம்முடைய ஆவண்ணா ராஜா, கனிமொழி, பானா சிதம்பரம் இவர்களெல்லாம் சிறைக்கு போனார்கள் டெல்லிக்கு. இப்படி இமயத்தின் மீது படையெடுத்து சென்ற தமிழ் வாழ்கன்னு நம்ம சொல்கிறது மாதிரி டெல்லி சிறைச்சாலைக்கு சென்று வந்தவர்களெல்லாம் படையெடுத்து போனதற்கு பதிலாக கிரிமினல் குற்றவாளிகளாக போய்விட்டு வந்தார்கள். இவர்கள்தான் இந்த பயமுறுத்தலின் காரணமாக அந்த கூட்டணி நிலை பெற்று விட்டது. இந்த அரசியலெல்லாம் புரியாது நம்முடைய. இதை நான் பேசி 2 மாதம் ஆகிவிட்டது. என்றைக்கு சிதம்பரம் பார்த்து விட்டு வந்தாரோ அதற்கு மறுநாள் சொன்னேன், கட்சியை உடைத்து விடுவார் அவர் திமுகவினுடைய கைகூலி இவர்களெல்லாம். ஆகவே ஒரு காலத்திலும் காங்கிரஸ் இந்த முடிவை மேற்கொள்ள அனுமதிக்க மாட்டார்கள். சும்மா மாணிக்கம் தாகூரும் இந்த கரூர் எம்பியும் கத்தி கொண்டிருக்க வேண்டியதானே தவிர அதெல்லாம் வேறு பயனில்லை. பிறகு நாங்கள் எல்லாம் தலைமைக்கு கட்டுப்படுவோம் என்று கூட. தலைமையே இவர்களுக்கு கட்டுப்பட்டது. தலைமைக்கு இவர்கள் கட்டுப்பட்டார்கள் என்பது இல்லை, தலைமை இவர்களுக்கு கட்டுப்பட்டது. இது ஹைகமாண்டே, இது லோ கமாண்டு. ஆக இந்த மாதிரி திரிதாள அரசியல் இப்பொழுது காங்கிரஸில் விசுவாசம் மிக்க இதே இது திருமாவளவனுக்கு உண்டு. திருமாவளவன் கையை நிறைய முறுக்கினால் பிறகு விசுவாசம் மிக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒன்று உள்ளே உருவாகும். புரிகிறதா நான் சொல்வது? இந்த சூழ்ச்சியெல்லாம் விஜய்க்கு புரியலன்றீங்களா? இந்த சூழ்ச்சியெல்லாம் விஜய்க்கு தெரியாது. விஜய் நம்பிக்கொண்டிருந்தார். ராகுலே சொல்லிவிட்டார், ராகுலே விரும்புகிறார் என்ற செய்தி நமக்கு வந்து விட்டது. ஆகவே கூட்டணி அமைந்து விடும் என்று அவர் கருதினார். அவர் மட்டுமல்ல, எல்லா கட்சிகளையும் நான் சொல்லுகிறேன். திருமாவளவன் 12 சீட்டுக்கு முறுக்கட்டும். கடைசியில் திருமாவளவன் கட்சி என்ன உண்மை சிறுத்தைகள் கட்சி என்று ஒன்று உண்டாகும். அதுதான் நம்முடைய ஸ்டாலினுக்கு விசுவாசமான. அப்புறம் திருமாவளவன் தன்னந்தனியாக வந்து நிற்பார், அந்த எம்எல்ஏக்களை இழந்து விட்டு. இது ரொம்ப மோசமாக அரசியல் நிலைகளை ஸ்டாலின் கேவலப்படுத்தி விட்டார். அதாவது அரசியல், நெறிசார் அரசியல் என்பது ஸ்டாலின் காலத்தில் இல்லை. ஒரு கட்சிக்குள் நுழைவது, அதை பிளப்பது, அதற்குள் தனக்கு விசுவாசம் உள்ளவர்களை உருவாக்கி வைத்துக் கொள்வது. 15 ஆண்டு 20 ஆண்டு அதே வேலையை எதுக்கு செய்கிறேன்? நீ வெளியே வந்து இந்த ஆட்சியை, கூட்டணி முடிந்தது 3 மாதம் கழித்து வெளியே வந்து அந்த ஆட்சியினுடைய அவலங்களை பேசுவதில்லை. நான் சிபிஎம், சிபிஐ, வைகோ இப்போ மாநிலங்களவைக்கு முன்னால் போக முடியாது. அதாவது நீ ஒன்று பார்க்க வேண்டும். இந்த விஜயகாந்த் கட்சிக்கு, விஜயகாந்த் வலிமையாக இருந்தால், எதிர்க்கட்சி தலைவராக இருந்தால், 13% வாக்குகளை வைத்திருந்தார் என்பது வேறு. அவர் இறந்த பிறகு 0.5% ஆகிவிட்டது. இந்த 0.5% ஓட்டுக்கு அதான் அவருடைய அரசாங்க புள்ளி விவர கணக்கு. தேதிமுகவுக்கு 200 பேருக்கு ஒரு ஆள் ஓட்டு போடுகிறான், சரியா? அந்த கட்சிக்கு எதற்காக ஒரு மாநிலங்களவை கொடுத்தார் ஸ்டாலின்? 0.5% நமக்கு முக்கியம் என்று நினைத்தார். ஏன் காங்கிரஸை, 5% உள்ள காங்கிரஸை பெரிதாக கருதவில்லை? ஒரே ஒரு காரணம்தான், நமக்கு விசுவாசம் உள்ள காங்கிரஸ். ஆகவே அது நம்மிடம் உடைபட்டு வரப்போகிறது. ஆகவே அவர் பயப்படவில்லை. ஆனால் விஜயகாந்த் கட்சிக்கு 0.5% இருந்தாலும் ஒரு ராஜ்யசபா கொடுத்து சேர்த்து வைத்துக் கொள்கிறார், புதிதாக வந்த கட்சி. ஆனால் பழைய காங்கிரஸை அவர் தனக்கு விசுவாசம் உள்ள காங்கிரஸாக வைத்திருக்கிற காரணத்தினால் அவரால் ஊன்றி நிற்க முடிந்தது, தன்னுடைய நிலைப்பாட்டிலே நிற்க முடிந்தது. காங்கிரஸ் போராட முடியவில்லை. ராகுல் தோற்றுவிட்டார். காங்கிரஸ் என்பது அவருடைய கட்டுப்பாட்டில் இல்லை. இங்கே உள்ள தமிழ்நாட்டு காங்கிரஸ் மட்டும், தமிழ்நாட்டு மனிதர்கள் விசுவாசம் உள்ள திமுகவினுடைய அன்பர்கள் கையிலே இந்த கட்சி இருக்கிறது. இதுதான் நிலைமை. இதெல்லாம் விஜய்க்கு புரியாது. விஜய்க்கு என்ன புரியும் நான் கேட்கிறேன். ஆரம்பத்திலேருந்து எவன் வந்தான் உன்னோடு? நீ சொல்லு. நீயாக முந்திரி பருப்பு போட்ட நெய்யால் செய்த அல்வா தருகிறேன், எவனாவது உனக்கு இப்போ ஆட்சியில் அதிகாரம் தருகிறான், அதுக்கு யோசனை சொல்கிற இருக்கிறானே அந்த ஏஜெண்ட்டு. அந்த ஏஜெண்ட் என்ன சொன்னான் என்றால், நீ கூட்டணிக்கு கூப்பிட்டால் வரமாட்டார்கள், பதவி தருகிறேன் என்று சொன்னால் வருவார்கள். பதவி என்று திருமாவளவன் காங்கிரஸ் இருக்கிறவனெல்லாம் ஏங்கி போய் கிடக்கிறான். ஆகவே நீ வந்து அப்படி சொல்லு என்று சொன்னார். 3 ஆண்டுகளாக சொல்லுகிறார். எவன் வந்தான்? வருவதற்கு தயாரானது காங்கிரஸ், அதுவும் போய்விட்டது. எதனால் என்றால், உன்னுடைய படகு கரையேறுமா என்று தெரியாது. அப்புறம் அதில் ஏறிக்கொண்டு நானும் மூழ்குவதில் என்ன பயன் என்று ஒவ்வொருவரும் நினைப்பானா இல்லையா? நீ அல்வா தருவாய், கரை ஏறிய பிறகு அல்லவா தருவாய். கரைக்கே நாம் போக முடியுமா என்று தெரியாதே.
நான் சொல்வது தெரியாதா? ஆட்சி வந்தால் நீ பதவி தருவாய். ஆட்சிக்கு எப்பொழுது வரப்போகிறோம்? அதுக்கு என்ன உறுதிப்பாடு? உன்னோடு சேர்ந்து நாங்களும் கவிழ்ந்து விட்டால் அங்கே இருந்தால் எம்எல்ஏயாவது கிடைக்குமே, 4 எம்எல்ஏ வரலாமே. உன்னோடு சேர்ந்தால் ஒருவரும் வர முடியாது. இதுதான் மற்றவர்களுடைய சிந்தனை. 22 கட்சிகளை வைத்திருக்கிறார் நம்முடைய ஸ்டாலின். பல கட்சிகள் பேர்பலகை கட்சிகள் தான் என்றாலும் கூட 22 கட்சிகளை வைத்திருக்கிறார். எவனாவது ஒருவனுடன் வருகிறானா? அவர் யாருக்கும் பதவி கிடையாது என்று சொல்லிவிட்டார். வருகிறானா உன்னிடம்? ஏன் வரவில்லை? முதலிலிருந்தே சிந்திக்க வேண்டும். நீயும் எம்ஜிஆர் போல திண்டுக்கல்லில் தேர்தலில் நின்று உன்னுடைய வாக்கு வங்கியை மெய்ப்பித்திருந்தால் உன்னிடம் வருவான். தைரியமாக நம்முடைய அரசியல் வாழ்க்கை போனால் இதோடு போகட்டும், வந்தால் இந்த திண்டுக்கல்லிருந்து உயிர் பெற்று வரட்டும் என்று எம்ஜிஆர் போய் நின்றார். எல்லா கட்சியும் தோற்றனர். எம்ஜிஆர் பெரிய வெற்றி அடைந்தார். அதற்கு பிறகு எல்லா கட்சிகளும் வரிசை கட்டி நின்றன எம்ஜிஆரிடம். நீ திண்டிவனத்திலோ பாராளுமன்ற தேர்தலிலோ வேறு ஏதாவது ஒரு இடைத்தேர்தலிலோ நீ நின்று வாக்குகளை பெற்றிருந்தால் வரிசை கட்டி நிற்பார்கள். கையை திறந்தால் வெறுங்கு என்று தெரிந்துவிடும் என்று அந்த ஏஜென்ட் சொல்லிவிட்டான். இந்த ஏஜென்ட் இருக்கிறானே, விஜயை குழியில் இறக்குவதற்கென்றே வந்தவன் அவன். ஒரு நல்ல ஏஜென்ட் கிடைக்க மாட்டான். காசு கொடுத்து நம்ம வேலை வாங்குகிறோம். என்ன இந்த பீகார்காரனை போல் விவரமானவனை வைத்து கொண்டு வேலை செய்யலாமா இல்லையா? அதை விட்டு அவன் சொல்லிவிட்டான். ஆகவே நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், அரசியல் உங்களுக்கு புரியவில்லை. நீ கையை திறந்தால் வெறுங்கு என்று தெரிந்துவிடும். ஆகவே இடைத்தேர்தலில் நிற்காதே என்று அவன் சொல்லுகிறான். இவருடைய பலவீனங்கள் எல்லாம் அரசியல் கட்சிகளுக்கு புரியாதா என்று கேட்கிறேன். தன்னுடைய வாக்கு வங்கியை மெய்ப்பிக்காதவரோடு எப்படி சேர்வது? இவரே கரையேறுவாரா என்று தெரியாதே. நாம் சேர்ந்து முழுகுவதற்கு எதற்காக அந்த கூட்டணிக்கு போகணும்? ஒருவன் கூட வரவில்லையே. ஒத்த ஆளாக இருக்கிறவனே போகவில்லையே. எவனும் 22 கட்சியில் ஒரு 12 கட்சிக்கு பெயர் பலகை தான் இருக்கிறது. அவன் கூட வரவில்லையே. புரியவில்லை, அரசியல் புரியவில்லை. ஆக இதையெல்லாம் எதிர்பார்க்க உங்களுக்கு அரசியலில் பழக்கமில்லை. எம்ஜிஆர் அரசியலோடு வளர்ந்தவர். எம்ஜிஆர் ஆட்சிக்கு வர முடிந்தது. நானும் நடிகன், நானும் ஆட்சிக்கு வருவேன் என்றால் சிவாஜி ஏன் வர முடியவில்லை? எம்ஜிஆரை தவிர வந்தது யார்? கொஞ்சம் தாக்கு பிடித்து நின்றது விஜயகாந்த். அவ்வளவுதானே தவிர விஜயகாந்த் முழுமையாக ஆட்சிக்கு வருகின்ற அளவுக்கு வெற்றியை நோக்கி போக முடியவில்லை. அவருக்கு உடல் நலமும் இல்லை, அது வேறு. ஆனால் எம்ஜிஆர் வந்தார், என்டிஆர் வந்தார். நான் வருகிறேன் என்றால் என்டிஆர் தெலுங்கு மாநிலத்தை பற்றி பேசி வந்தார். நீ எதை பற்றி பேசுகிறேன்? சர்க்காக ஒரு போராட்டம் நடத்தினாய். வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்பது ஒரு மோசடி. தமிழர்களை எல்லாம் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கிவிட்டு மோசடி செய்ய மோடி முனைகிறார் என்று திமுக காரன் சொன்னதை இரவல் வாங்கி நீ ஒரு போராட்டம் நடத்தினாய். அந்த போராட்டம் அந்த வாக்கெடுப்பு முடிந்தது. செத்தவனெல்லாம் நீக்கப்பட்டு விட்டான். 4 இடத்துல பதிந்து வைத்திருந்தும் நீக்கப்பட்டு விட்டான். வேறு ஒரு தொகுதிக்கு போகிற போது பெயரை நீக்காமல் போனவன் நீக்கப்பட்டு விட்டான். குளத்தூரில் ஒரே வீட்டில் 130 பேர் பதியப்பட்டது நீக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது சரியான வேலை மிகச்சிறப்பாக நடந்திருக்கிறது என்கின்ற எண்ணம் எல்லாருக்கும் ஏற்பட்டிருக்கிறது. 80 லட்சம் பேர் எடுத்து விட்டார்கள் என்றால் 2 கோடி பேர் எடுத்திருக்கிறான் உத்தரப்பிரதேசத்தில். மேற்கு வங்காளத்தில் 70 லட்சம் பேர் எடுத்திருக்கிறான். மேற்கு வங்காளம் தான் ஃப்ராடு ஓட்டு. வங்காளதேசத்திலிருந்து வருகிறவனையெல்லாம் பதிய வைத்து கொண்டு அவனுடைய தயவிலேயே ஜெயிக்கிறவர் தான் மம்தா. ஆகவே எதற்காக சொல்கிறேன் என்றால், சும்மா ஸ்டாலினுக்கு பெண்டாட்டி கைவிட்டால் வேண்டாத பெண்டாட்டி கைவிட்டால் குற்றம், கால்விட்டால் குற்றம் என்று சொல்வது போல மோடியை பழிப்பது ஒன்றுதான் அவருடைய அரசியல். நீயும் அதோடு சேர்ந்து கொண்டாய். இப்பொழுது பேசாமல் சதி செஞ்சுட்டாங்களா? விஜய எப்படி எதிர்கொள்றதுன்னு தெரியாம பின்பக்கமாவே வந்து இறங்கி சதி பண்ணிட்டாங்கன்ற. யாரு? திமுக மறைமுகமா எல்லாம் அப்படி பண்ணிட்டு விஜயை பார்த்து பயந்துக்கிட்டு எல்லாருக்கும் சலுகை. எல்லாருமே நீங்க எதிர்கட்சி தானே. ஒருவருக்கு ஒருவதில் சதி என்ன இருக்கிறது? இல்லையா, விஜயோட கூட்டணி போயிடக்கூடாதுன்றதுக்காக இப்ப தேமுதிக வளைச்சது எல்லாம், எல்லாருக்கும் எக்ஸ்ட்ரா கொடுத்தது. காங்கிரஸுக்கு இப்போ எக்ஸ்ட்ரா முன்ன விட. உனக்கு என்ன புரியவில்லை என்றால், அவர் எல்லாம் கொடுத்து எம்எல்ஏ பதவி தான் கொடுப்பாரு. நம்ம அல்வாவே கொடுக்குறோம்னு மந்திரி பதவியை நம்ம வேண்டாம், எதுக்கு அந்த அம்மா அங்கே போகுது? இதை யோசிக்கலையா நீ? நான் என்ன சொல்கிறேன்னா, அவர் தேதிமுக வளைச்சார், கொஞ்சம் பணம் கொடுத்துருப்பார் வச்சுக்கங்க. பணம் ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு, கொடுத்துருப்பார். எல்லாருக்கும் தான் படி இழக்கும் பெருமாளவர். ஆனால் நீ என்ன பணம் இது? மந்திரியாகவே ஆக்குறேன், நீ அடிச்சுக்க வேண்டியதானே. அதுக்கப்புறம் வந்து
வரலையே ஒருத்தனும். தொடக்கத்திலேருந்து கடைசி வரையிலும் வருவதாக சொன்னது தான் காங்கிரசினுடைய நிறைய தவிர வரவில்லை. ஒருவனும் வரவில்லையே ஏன் என்று சிந்திக்காமல் எல்லாம் திமுக அதை செய்தது இதை செய்தது. அவன் இருக்கிறவனெல்லாம் நான் சேர்த்து கொள்கிறேன்னுங்கிறான். என்னுடைய ஆட்சியின் சிறப்பை நீங்கள் எல்லாம் சொல்லுங்களேங்கிறான். அதை உனக்கு தெரியாத இதெல்லாம் என்று கேட்கிறேன் நான். அது என்ன இந்த விஜயகாந்த் நீங்கள் ரொம்ப நெருக்கம். அரசு நீ நடிப்பில் பெரிதாக வந்ததற்கு காரணம் விஜயகாந்தை வைத்து சந்திரசேகர் எடுத்த படங்களின் மூலமாக உன்னை அறிமுகப்படுத்தி பெரிதாக்கின. அதெல்லாம் தவறு. விஜயகாந்த் உன்னோட வர வேண்டியதானே. விஜயகாந்தினுடைய கட்சி 6% ஓட்டு கூட இல்லாத கட்சி உன்னோட வரமாட்டேங்குதே, என்ன ஒண்ணுவேன். அதனால இது இல்லைங்க அரசியல். தனிச்சு நின்னால 30% இருக்கு அவங்களுக்கு. அப்புறம் என்னத்துக்கு நீ முக்குற? தனித்து நின்று நீ 30% வாங்கினா மத்திய அரசாங்கம் உன் வீட்டுக்கு காவல் காக்கும். சும்மா எதுக்கு வெட்டி பேச்சு பேசுகிற? இதே தானே பேசுகிறீர்கள். எல்லாரும் அவன் ஒரு ஓட்டெடுப்புக்கு ஆள் வச்சுருக்கான். எல்லாம் 35%, 40% எல்லாரும் வாங்கிருக்காங்க. மொத்தம் தமிழ்நாட்டில் 300% இருக்காங்க மக்கள். இவங்க சொல்கிற 40% வச்சு கூட்டி கொண்டே போனான். சும்மா வெட்டி பேச்சு இதெல்லாம். எதுக்கு அஞ்சுகிறாய்? இப்பொழுது தனித்து விடப்பட்டு விட்டாய். இப்பொழுதே நீ சோர்ந்து விட்ட தன்மை வெளியே தெரிகிறது. என்ன செய்வாய்? ஒருவனும் வரப்போவதில்லை. அந்த 2 கட்சிகளுக்கும் இடையே நடக்கிற போர் தான் பெரிய போராக தேர்தல் நேரத்தில் தெரியும். அவங்க வெல் ஸ்ட்ரக்சர்ட் பார்ட்டி. உங்கள்கிட்ட இருக்கிறவனுக்கு அரசியல் தெரியாது, எல்லாம் சின்ன வயசு பையங்க, ஒன்றும் புரியாது. பஸ்ஸுக்கு பக்கத்தில் ஓடி வருவாங்களே தவிர ஒரு நாளாவது வண்டியை நிறுத்தி எதுக்காக ஓடி வர்றேன், இப்போ என்ன தண்ணி கண்டுட்டேன் என்கிட்ட, நானும் ஒன்றை போல தானே ஓடி வந்து வண்டியில் அடிபட்டு எதுக்கு சாகுறதுக்கு அலையிற? என் பேச்சை கேட்குறதுக்கு நேரம் வாங்க. விருப்பம் இல்லைன்னா போ வெளியே, நான் வண்டி எடுக்க மாட்டேன் சொல்லு. தினம் அடிபடுறான் பேருந்தில். 2 பேர் மோசமான நிலைமையில் இருக்கேன். என்ன சொல்லணும்? வண்டியை நிறுத்திடணும். போடா வண்டியை, எல்லாம் போ, அங்கே போ, கூட்டத்துக்கு போ, நான் அப்புறம் வர்றேன் சொல்லு. அப்புறம் நிற்பானாவே. நான் சொல்கிறேன், நீங்களெல்லாம் என் வண்டியின் பின்னால் ஓடி வராதீர்கள். அவன் ஓடி வருவான். தலைவர் ஓடி வராதீர்கள் என்று சொன்னால் கருணாநிதி வந்து ரொம்ப தீவிரமாக ஒன்று சொன்னால் செய்யின்னு அர்த்தமா அப்படின்னு அந்த காலத்து அரசியலில் கண்ணதாசன் சொல்லுவார். அது மாதிரி அடிபடுறாங்க, சாகுறாங்க, நான் உன்னோட கூடி வர்றதை பற்றியெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை. அடிபட்டு சாகுறேன், உனக்கு எவ்வளோ கோபம் வர வேண்டும்? வரலையே. வள்ளலார கொடுத்தேன், நீ தெய்வம்னு சொன்னாயா? மிருகம் நான் சொன்னேன், தெய்வம்னு சொன்னேன். என்ன தெய்வம்? உனக்கு என்ன தெரியும்? உன்னை போல் நானும் இறப்பு பிறப்புக்கு உட்பட்டவன். போ, புரியாமல் இனிமேல் என்னை பார்க்க வர வேண்டான்ட்டார் வள்ளலார். அது மனுஷனா? வண்டியை நிறுத்தி எதுக்கு ஓடியார? இப்போ என்ன வந்துருச்சு? ஓடியாந்து எதுக்காக இலக்கிய ஓடியார? எதுக்காக முன்ற? நான் சொல்வது சரி என்றால் பின்பற்று. நாம் எல்லோரும் சேர்ந்து நாட்டினுடைய முகத்தை மாற்றுவோம். நான் சொல்வது சரியில்லை என்றால் எதிர்த்து நில்லு. இது என்ன வெறும் ஆரவாரம், வெறும் கூச்சல். 42 பேர் செத்தேன், அப்புறம் ஒருத்தன் செத்தான், அப்புறம் நேற்று 2 பேர் வண்டியில் அடிபடுறான். ஒவ்வொரு தரமும் நீ கூட்டம் நடத்தினா நேர்த்திக்கடன் கொடுப்பீர்களா? இது புரியாத கூட்டம் இங்கே தான் இருக்குன்னு சொல்லலைண்ணா. கல்கத்தாவில் கால்பந்தாட்டக்காரன் வந்தான். எங்கே இருந்து? அர்ஜென்டினாவிலேருந்து. மெஸ்ஸி செத்தானே. கல்கத்தாவே அல்லோகலப்பட்டுச்சு. அவன் வெள்ளைக்காரன், நல்லா கால்பந்தாடுறேன். அதனால் என்ன? இப்போ உனக்கு என்ன வந்துச்சு? நீ போய் எதுக்கு சாகுறான்னு கேட்குறேன். விஜய் நல்லா நடிக்கிறார், அதனால் என்ன? நாட்டியக்காரி நல்லா நாட்டியம் ஆடுறான், அதனால் என்ன? பாடக நல்லா பாடுறேன், அதனால் என்ன? கால்பந்தாட்டக்காரன் நல்லா கால்பந்தாடுறேன், அதனால் என்ன? கிரிக்கெட்காரன் நல்லா கிரிக்கெட் ஆடுறேன், டோனி, அதனால் என்ன? ரொம்ப அடிமட்ட ஆளெல்லாம் சினிமா நடிகனுக்கு ரசிகனாக இருக்கேன், கொஞ்சம் மேல்மட்ட ஆள் கிரிக்கெட் ஆடுறவனுக்கு ரசிகனாக இருக்கேன். இவங்கெல்லாம் என்னன்னு கேட்குறேன். நாட்டுக்கு இவர்கள் யார்? ஒரு கிரிக்கெட் ஆடுகிறவன் யார்? கால்பந்து ஆடுகிறவன் யார்? நடிகன் யார்? மற்றவர்களெல்லாம் யார்? தே ஆர் நான் ப்ரொடக்டிவ் ஃபோர்ஸஸ். விவசாயி உற்பத்தி சக்தி, ப்ரொடக்டிவ் ஃபோர்ஸ். நெசவாளி உற்பத்தி சக்தி, ப்ரொடக்டிவ் ஃபோர்ஸ். அவனை நீ கொண்டாட மாட்டேன். நடிக்கிறவன், நாட்டியம் ஆடுறவன், கிரிக்கெட் ஆடுறவன், கால்பந்து ஆடுறவன், இவனை கொண்டாடுவான். அவனுடைய அறிவு அவ்வளவுதான் நான் சொல்கிறேன்.
யூ ஆர் பிரைசிங் தி நான் ப்ரொடக்டிவ் ஃபோர்ஸஸ். ப்ரொடக்டிவ் ஃபோர்ஸஸ் இல்லை, அதெல்லாம் இந்த நாட்டுக்கு அறிவூட்டுவதற்கே மனிதன் கிடையாது. நாட்டியம் பண்ணால் நல்லா நாட்டியம் ஆடு, நடித்தா நல்லா நடி, நான் 200 ரூபா கொடுத்து படம் பார்க்குறேன். அப்புறம் வந்துட்டு எனக்கு ஒரு மாறுதல் வேணும், நாட்டியம் வேணும், பாட்டு வேணும், கூத்து வேணும், சினிமா வேணும், மலிவான பொழுதுபோக்கு வேணும், அவ்வளவுதான். இதற்கு எதுக்கு அவன் பின்னாடி நான் போகணும்னு கேட்குறேன். காந்தி பின்னாடி போகணும், ஜெயபிரகாஷ் நாராயணன் பின்னாடி போகணும். எதன் பின்னாடி போகிறது என்பதற்கே ஒரு இது இல்லையான்னு கேட்குறேன் நான். ஒரு கொள்கை சொல்லு, நீ நடிகனாரு நாட்டில் ஆட்சிக்கு வாங்க, அது தவறு என்பது என்னுடைய கருத்தல்ல. யாரும் எதுலேயும் தகுதி வாய்ந்த அறிஞர்கள் உருவாவார்கள். ஒரு தன்னலம் இல்லாமல் ஒரே கருத்து சொல்லு, கூட்டு சேர்ந்தா சேரு, சேராட்டி போ. இந்த ஸ்டாலின் நான் உனக்கு பணம் கொடுக்குறேன் 25 கோடி என்னோட வான்னு சொல்கிறது மாதிரி நான் பதவி கொடுக்குறேன் என்னோட. நான் சொன்னேன், ஏன் இந்த ஆட்சி மாற்றப்பட வேண்டும், என்னென்ன குறைகள் இதில் இருக்கின்றன. உனக்கு அரசியல் புரிஞ்சால் சர்வுக்கு போய் போராடுவியா? உனக்கு அரசியல் புரிஞ்சால் பரந்தூரில் விமான நிலையம் வைக்கக்கூடாது என்று சொன்னாயே, பிறகு பின்பற்றி அதை தொடர்ந்து செய்தாயா? 28 கிராமங்கள் அழியப் போகின்றன, 80 ஏரிகள் அழியப் போகின்றன, 4000 நஞ்சை ஏக்கர்கள் அழியப் போகின்றன. இந்த ஸ்டாலின் சுற்றி இடங்களை வாங்கி வைத்து கொண்டு அந்த விமான நிலையத்தை வைத்திருக்கிறார் என்று பேசிவிட்டு வந்ததோடு முடிந்தது. சேலம் வெட்டு வழி பாதையை எதிர்த்து நின்றவர்கள் அந்த பாதையை நிறுத்தி விட்டார்கள். நீ இதை போய் நிறுத்து, எனக்கு ஒரே ஒரு வேலை தான், நஞ்சை நிலங்கள் அழியக்கூடாது. அதான உனக்கு கொள்கை, நஞ்சை நிலங்கள் அழியக்கூடாது, கிராமங்கள் அழியக்கூடாது. வீடு கட்டியதற்கு நீ இடத்துக்கு தான் பணம் தருவ, வீடு என்ன செய்யுது, என்னால் வீடு கட்ட முடியுமா? இது மாதிரி அவ்வளவு வீடுகளையும் தரைமட்டமாக்கி என்ன விமானம் ஓடுதலாம், போய் தரிசு நிலத்தில் வை, கரட்டு நிலத்தில் வை. ஆனால் இந்த பேச்சினால் என்ன பயன் இருக்குன்னு கேட்குறேன். தஞ்சாவூரில் போய் நான் விவசாயியாக பிறக்க வேண்டும், நான் விவசாயத்தை பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் விவசாயம் தான் எல்லாவற்றுக்கும் அடிப்படை. திருவள்ளுவரே உழுவார் உலகத்திற்கு ஆணி என்று சொல்லுகிறார், அது வேறு. அதுக்கு விவசாயியாக பிறக்க வேண்டும். நான் சொல்கிறேன், இதுக்கு எதுக்கு ஒரு பிறப்பு வரையிலும் காத்திருக்க வேண்டும்? இப்பொழுதே 10 ஏக்கர் நிலத்தை வாங்கி தின்று விவசாயம் செய்தால் நீ விவசாயம் ஆகி விடுவாய். இதுக்கு எதுக்கு இன்னொரு பிறப்பு வேண்டும் என்று கேட்கிறேனா? எவ்வளவு முட்டாளாக மக்களை நினைத்து கொண்டு இவர்கள் பேசுகிறார்கள். ஒரு விவசாயியாக நான் பிறக்க வேண்டும், எதற்கு இன்னொரு தரம் போய் பிறக்க வேண்டும்? வயது இருக்கிறது, நிலத்தை வாங்கு, உழு, பயிரிடு. விவசாயியாக இன்னொரு பிறப்பில் வந்து ஒருவனுக்கு மகனாக பிறந்தால் தான் விவசாயம் செய்ய முடியுமா? இதெல்லாம் என்ன? இந்த பேச்சுக்கள் எல்லாம் நேர்மையான பேச்சுக்கள் இல்லை என்று நான் சொல்கிறேன், வெட்டி பேச்சுக்கள். இதை ஆமான்னு பாராட்டுறதுக்கு 10 பேர் கை தட்டுறான். இதை நீ சொல்லு, விவசாயியாக இதுக்கு பிறக்கணுமா? விவசாயியை நம்ம ஆக வேண்டியதானே? அவ்வளவு சிறப்புடைய தொழிலை நீ போய் பண்ண வேண்டியதானே? நடிக்கிறதுக்கு எவ்வளவு வருமானம், விவசாயம் செய்யறதுக்கு எவ்வளவு வருமானம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். போ, பரவாயில்ல, சம்பாரிச்சு வச்சு முடிஞ்சாச்சு. கொஞ்சம் நிலத்தை வாங்கி கொண்டு உழு, போய் உழுது பயிரிட்டு களை பிடுங்கி செய். இதை ஏமாற்றக்கூடாது. நான் இதற்கு ஒரு விவசாயியாக பிறப்பேன் அப்படின்னா எல்லா விவசாயியும் மகிழ்ந்து போயிடுவான். நம்முடைய பிறப்பெல்லாம் பொருளுடையது. விஜய்க்கு கிடைக்காத பிறப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. உழைப்பது நெசவாளி ஒரு உழைப்பு. எது உழைப்பில்லை? எது உழைப்பில்லை? மனிதனுக்கு மட்டும்தான் கைகள் இருக்கு, எந்த உயிரினத்துக்கும் கைகள் இல்லை. கைகளை பயன்படுத்துகிறவன் மனிதன் மட்டும்தான், கருவிகளை செய்து கொண்டவன் மனிதன் மட்டும்தான். அதனால தான் நம்ம உலகத்தை வென்றோம். புரியுதா? எல்லாத்துக்கும் கால் இருக்குது, இது இருக்குது, அது இருக்குது, எல்லாம் இருக்குது. நம்மளை போல் புள்ள பெற தெரியுது, எல்லாம் இருக்குது, மாடு எல்லாத்துக்கும். கையில் கருவியை கண்டுபிடித்து அந்த கையால் செய்கின்ற பாங்கு இல்லை. அதனால் நம்ம வென்றோம். இதெல்லாம் எதுக்கு பேசுகிறேன்? நான் விவசாயியாக பிறக்க வேண்டும். நான் பிறக்கவே வேண்டாம். உனக்கு பாதி வயசு இருக்குது, போய் அழகாக விவசாயியாகி நிலத்தை உழு. இதற்கு ஒரு பிறவி வரையிலும் காத்திருக்க வேண்டாம். ரெண்டாவது, உனக்கு ஒரு இன்னொரு பிறவியின் மீது நம்பிக்கை இருக்கான்னு எனக்கு தெரியாது. திருப்பு நாளின் மீது உனக்கு நம்பிக்கை இருக்குமே தவிர பிறவியின் மீது நம்பிக்கை இருக்கான்னு எனக்கு தெரியாது. இதற்காக உனக்கு அந்த விதிமுறைகளையே மாற்றி விஜய் மீது தனிப்பட்ட தாக்குதல்கள் அதிகமாகுது கொஞ்ச காலமா. இவர் வேற என்னங்க பேசுறாரு? இவர் அரசியல் கருத்து பேசினா அரசியல் கருத்தா? நான் ஒருத்தன் தான் இதை பேசி கொண்டிருக்கேன்.
இப்போ நான் பேசினேனே, ப்ரொடக்டிவ் ஃபோர்ஸஸ், உற்பத்தி சக்திகளை எல்லாம் நீங்கள் பெருமைப்படுத்துவதில்லை, உற்பத்தி திறன் அல்லாத சக்திகளை நீங்கள் பெருமைப்படுத்துகிறீர்கள். கிரிக்கெட் வீரனை எதற்கு போற்றுகிறாய், சினிமா நடிகனை எதற்கு போற்றுகிறாய், கால்பந்து ஆடுகிறவனை எதற்கு போற்றுகிறாய், நாட்டியம் ஆடுகிறவனை எதற்கு போற்றுகிறாய்? கலை மகிழ்விக்கிறது, மகிழ்வோம். மனிதனுக்கு அது ரொம்ப தேவை. என்ன, உழைத்து கழித்தவனுக்கு அது தேவை. போற்றுவதற்கு மகாத்மா காந்தியை பிடி, போற்றுவதற்கு ஒரு நோக்கமும் இல்லாமல் தொண்டு செய்கின்றவனை போற்று. கிரிக்கெட்காரனை எதற்கு போற்றுகிறாய்? அவன் நன்றாக ஆடினால் என்ன, ஆடாவிட்டால் என்ன? பாகிஸ்தானும் இந்தியாவும் என்றால் உடனே இருக்கிறவங்க கோடியை கலைத்துறையா? இவரும் மக்கள் பணிக்கு வந்துட்டாருல்ல, அரசியல் கட்சி தலைவராயிட்டார்ல, இவரும் ஏழைகளுக்கு உதவி செய்யறாரு, படிக்கிறவங்களுக்கு உதவி செய்யறாரு. தெரியாது எனக்கு. பணம் வைத்திருக்கிறவன் எல்லாருக்கும் பயன் அதுதான். இல்லைன்னா அது புதவுளிக்கு வெளியே வச்சுட்டு இவன் மட்டும்தான் போகணும். எந்த மந்திரி முட்டாளுக்கு அது புரியாது. கொண்டே துபாயில் வை, வேறு நாட்டில் வை, எங்கே வேணாலும் வை, எங்கே வச்சாலும் அது வெறும் சைபர் தான். பக்கத்தில் சைபர் தான், பாஸ்புக் சைபர் தான், வெறும் தாள் தான். நுகர முடியாது, ஒன்றால் அளவோடு தான் நுகர முடியும். புரியாது இவங்களுக்கெல்லாம். சும்மா வந்து இருந்தால் கொடு, பிறரோடு பகிர்ந்துக்க, அதுதான் இந்த பணத்தினுடைய பயன். இல்லைன்னா விடு. சும்மா வந்து நமக்கு அதிகாரம் வருகிறது என்பதற்காக வல்லவா, மணி இஸ் பவர். அதனால தானே சாகுறான். மணி இஸ் பவர். We can gain anything through money, by money. இல்லை, நீங்கள் நிறைய அரசியல் தலைவர்களை பார்த்துருங்க. தனிப்பட்ட வாழ்க்கை அவங்களுடைய அரசியல் களத்தை இல்லை அரசியல் இதை பாதிக்குமா? இப்போ விஜய் மீது தனிப்பட்ட முறையில் நிறைய விமர்சனங்கள் வருது. மக்கள் அதையெல்லாம் வச்சு ஒரு தலைவரை எடை போடுவாங்களா? இல்லை, தலைவரை எடை போடுவதற்கு வெறும் கொள்கைகள் மட்டுமல்ல, மாசேதும் இது போன்ற தவறுகளை செய்தார். ஆனால் பெரிய புரட்சியாளனாக இருந்தார். வாழ்வினுடைய போக்கு, வாழ்க்கையே அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை தான். ஆனால் ஒரு கேரேஜ் நிரம்ப பெண்களை கூட்டிக் கொண்டு போவார் என்று அவரை பற்றிய நிறைய குறிப்புகள் வெளிவரும். அதெல்லாம் இருக்கட்டும். இதை செய்தவர்களெல்லாம் நிறைய பேர் உண்டு. அதை வைத்து அவர்களை ஒதுக்க வேண்டாமே தவிர, இதை மீறி புரட்சியாளனாக மாசேதும் இருக்கிறார், அது வேறு. ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கை என்பது எல்லாவற்றையும் சேர்த்து குறை நிறையை தூக்கி பார்ப்பார்கள். நீ 10 ஆண்டு ஜவஹர்லால் நேருவிடம் இந்த குறை இருந்தது. 10 ஆண்டு சிறையிலே வாழ்ந்தார். வாழ்வினுடைய இளமை பகுதி முழுவதும் சிறையிலேயே கழிந்து விட்டது நேருவுக்கு. பிற்காலத்தில் அவருக்கு சில தொடர்புகள் இருந்தன என்பதை நாம் வரலாற்றிலே அறிகிறோம். 10 ஆண்டு தன்னுடைய இளமையை பொசுக்கி கொண்டது உனக்கு பெரிதாக தெரியுமா? ஒரு பெண்ணோடு உறவு இருந்தது பெரிதாக தெரியுமா? அதனால் நேருவினுடைய பேரறிவு, அவன் படிக்காத படிப்பும் இல்லை, அவன் வகுக்காத கொள்கையும் இல்லை. 17 ஆண்டுகள் முடிசூடா மன்னனாக அவன் இருந்தபோது ஆட்சி அதிகாரத்தை தனக்காக எதுவும் பயன்படுத்தி கொண்டதில்லை. சாகிற போது அவனுக்கு எந்த விதமான பணமும் இல்லை. என்ன, எல்லாவற்றையும் சீர்தூக்கி விட்டு அப்புறம் கொஞ்சம் பகுதியில் அவருக்கு ஒரு மவுண்ட் பேட்டன் பெண்டாட்டியோடு சிநேகிதம் இருந்தது என்பதை விட்டு விடுவான். நான் சொல்லுவோம், உனக்கு அது மட்டும்தானே இருக்கு, அப்புறம் உன்னை பற்றி பேசுறதுக்கு வேற என்ன இருக்குன்னு கேட்பேன். அரசியல் சாசனமே எதற்காக மாற்றப்பட வேண்டும்? ஒரு தலைவனுக்கு தனி மனித வாழ்க்கையில் ஒழுக்கமும் முக்கியமானு கேட்டேன். இல்லை, ஒழுக்கம் முக்கியம்தான். ஏன்னா அவனை பின்பற்றி மக்கள் வருவார்கள். ஆனால் அந்த ஒழுக்க கேட்டுக்கிடையே அளப்பரிய தியாகமும் அளப்பரிய கொடையும் அளப்பரிய எத்தனையோ சிறப்புகள் இருக்கு. நான் நேருவுக்கு இவ்வளவு விளக்கமாக சொல்கிறேன், மறுபடியும் திருப்பி அதை கேட்கிறேன். நேருவிடம் இந்த பிழை இருந்தது. 10 ஆண்டு சிறைவாசம், இளமையை பொசுக்கல், தன்னுடைய வீட்டை நாட்டுக்காக கொடுத்தல், பிறகு வயதான காலத்தில் அவருக்கு அந்த ஒரு சின்ன தேவை இருந்தது. இதற்கு இடையே அவர் நாட்டை 17 ஆண்டுகள் ஒரு ஊழல் இல்லாமல், ஒரு லஞ்சம் இல்லாமல் மெத்த சிறப்பாக ஆண்டார். நேருவை பற்றி பேசுகிற போது அதை பேசுவாயா, இதை பேசுவாயா? உன்னிடம் பேசுவதற்கு அதை தவிர வேற ஒன்றும் இல்லை என்றால் அது மட்டும்தான் பேசப்படும். ஏதாவது விஜயனுடைய அரசியல் இதெல்லாம் வச்சு அதெல்லாம் மறந்துடும். சிறப்பு அரசியல் செஞ்சா என்ன புதிய கொள்கை சொல்லியிருக்கார் சொல்லு, இவர் நாட்டுக்கு என்ன தொண்டாற்றி இருக்கார் சொல்லு, எத்தனை ஆண்டுகள் எதற்காகவும் சரி இருந்திருக்கார் என்று சொல்லி ஏதாவது ஒன்று. தன்னுடைய சினிமாவையே வாழ்க்கை அரசியல் வாழ்க்கைக்காக தொலைச்சிருக்காரு. எதற்கு சொல்ல போனோம்? இல்லைனால் விரட்டப்படவில்லையா சினிமாவில்? எல்லாரும் ஒரு நாள் சினிமாவிலிருந்து விரட்டப்பட்டு விடுவார்கள், எம்ஜிஆர் உட்பட. ஒரு கட்டம் தான் அது, வயது சார்ந்தது. ஒரு கட்டத்தில் வெளியேறித்தான் ஆக வேண்டும். சரோஜாதேவி வெளியேறவில்லை, பத்மினி வெளியேறவில்லை, ஒரு நாளைக்கு வெளியேறித்தான் ஆக வேண்டும். அப்புறம் நம்ம 10 ஆண்டு முன்னாடி வெளியேறினா என்ன சிறப்பு, என்ன தப்பு?
200 கோடி ரூபா வருமானத்தை விட்டு விட்டு ஒரு நாள் 200 கோடி ரூபாய் வருமானத்தை வைத்து கொண்டிருக்கிற போதே மார்க்கெட் நம்மளை வெளியே தள்ளும். அதெல்லாம் சொல்ல முடியாது, யாரும் எதுவும் சொல்ல முடியாது. இன்றைக்கு வெற்றிகரமாக இருக்கிறோம், இன்னொரு மனிதர் வருவார், he will replace us. இதெல்லாம் தியாகமா என்று கேட்கிறேன். தியாகம்னா என்ன? பகத்சிங் தூக்குல தொங்குனானே தியாகம். முத்துராமலிங்க தேவரும் காமராஜர் சிறைக்கு போனார்களே தியாகம். எது தியாகம் என்றே உனக்கு? ஆஹா, இவ்வளவு சுகமான அதாவது எல்லா பணத்தையும் கூட முற்றிலுமாக மக்களுக்கு கொடுத்து விட்டார். இப்படிப்பட்ட ஒரு மக்கள் கூட்டத்தை சம்பாதிச்சு வச்சிருக்காங்க பாத்தீங்களா? எங்க தலைவனுக்காக என்ன வேணாலும் செய்வோம், எது போனாலும் நாங்க இருக்கோம். அவர்கள் எத்தனை பேர்? தமிழ்நாட்டில் ஓட்டர்கள் 5.5 கோடி பேர், மக்கள் தொகை 7 கோடி பேர். நீ சொல்ற பேர் எத்தனை பேர் இருக்கும்? இருக்கும், எத்தனை பேர் இருக்கும்? இந்த ஒரு 50,000 இளைஞர்கள் இல்லை ஒரு 5 லட்சம் இளைஞர்கள் திரும்ப திரும்ப உன்னை சுற்றி வருகிற இளைஞர்கள், இதை தவிர வேற என்ன வைத்திருக்கிறாய்? புரியாத இளைஞர்கள், இக்னர் அண்ட் யூத்ஸ். சில பெண்களுடைய பேட்டிகள் எல்லாம் பாத்தீங்களா? அதே இந்த இவன் பெண்ணா முந்தி பொம்பளை பிள்ளையெல்லாம் வெளியே வராதுங்க, இப்போ வெளியே வந்து பேசுது, அவ்வளோதானே தவிர இதெல்லாம் ஒரு அதிசயமா? அறிவோடு பேச வேண்டாமா? நான் என்ன சொல்றேன்னா, ரொம்ப நம்ம பின்பற்றத்தக்க தலைவன் ரொம்ப நம்மளோட மேலான தலைவனாக இருக்க வேண்டும். நான் தலைவன் என்று காந்தியை மட்டும்தான் கருதினேன். 1000 வருடம் ஓய்ந்து கிடந்த பின்னர் வாராது போல வந்த மாமணி. அந்த மனிதன் உள்ளே நுழைந்தான், நாட்டினுடைய முகம் மாறியது. அந்த மனிதன் உள்ளே நுழைந்தான், பொது வாழ்வினுடைய தரமாக உண்மை பேச வேண்டும் என்பது மாற்ற முடியுமா உன்னால்? நீ ஓட்டு தானே வாங்குவ. அரசியல்வாதி பூரா உண்மை பேசுகின்றவன் மட்டும்தான் அதில் இருக்க முடியும் என்ற நிலைமை 50 ஆண்டுகள் காந்தி வைத்திருந்தார். பொய்யெல்லாம் வர முடியாது, வெற்றி பெற முடியாது. கக்கன் தான் வர முடியும், ஆவண ராஜா வர முடியாது. அவன் தலைவனை நான் அப்படி ஒரு தலைவனை போற்றுவோங்கிறேன். நம்ம அந்த உயரத்துக்கு இல்லை. நம்ம எல்லா கழிவுகளோடையும் எல்லா குறைகளோடையும் இருக்கின்ற மனிதன். போற்றுவதாவது சிறந்த மனிதனை போற்றினால்தானே அதில் ஒரு 5%, 1%, 0.50% பிடிக்கலாம். இது அவருக்கு ஆள் வருகிறா, எதற்கு நான் தான் சொல்கிறேன், கிரிக்கெட்டுக்காக சாகிறவனை என்ன பண்ணுவேன்? இந்த கால்பந்தாட்டத்துக்கு மெர்சிக்கு சேர்த்தவனை என்ன பண்ணுவேன்? இவனெல்லாம் அறிவு கொழுந்துகளா? ஏண்டா, பிறப்பு எவ்வளவு மதிப்புடையது, போய் இந்த மெர்சிக்கு போய் சாகுறியடா? இந்த தோனியை தலையை தூக்கி வச்சுக்கணும் கூத்தாடுறியடா? அறிவோடு பேச வேண்டாமான்னு கேட்குறேன். கிரிக்கெட்டில் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் கிரிக்கெட் நடந்தால் தேசிய கொடியை ஆற்றிய பெண்ணை இந்தியா தோத்தா என்ன குடியா முடிவு போய்விடும்? ஆட்டம் தானே, போர்லையா தோத்துச்சு? நான் கேட்குறேன். பாகிஸ்தான்காரன் நல்லா பந்து வீசினான்னா, அவன் சிறப்பாக பந்து வீசினான்னு சொன்னால் என்ன குடி முடிவு போச்சு? ஒரு அறிவுமே இல்லாமல் நாட்டில் தலைவர்கள் உருவாக வேண்டும், மனிதர்களும் அப்படியே இருக்க வேண்டும், இந்த நாடு பாழா முட்டாள் தேசமாக இருக்க வேண்டும் என்று ஏன் நினைக்கிறான்னு கேட்குறேன். நான் சொல்கிறேன், பாகிஸ்தான் வெள்ளட்ட என்ன தப்பு? அவன் கிரிக்கெட் ஆடுறான், வெல்றான். பாகிஸ்தான் போரில் வெற்றி பெற்றால் தான் நான் வருத்தப்படுவேன். இந்தியா போரில் தோற்றது. இப்படியே இது படித்த முட்டாள் அதை செய்கிறேன், படிக்காத முட்டாள் இதை செய்கிறேன். புரியுதா உனக்கு? இதெல்லாம் இது இப்போ இத்தகைய போற்றுதல்கள் பொருளற்றவை. அவனுக்கு கொஞ்சம் வயசு வந்தவொன்னு விட்டுருவான். புரியுதா உனக்கு? ஒரு 25 வயசை தாண்டிய பிறகு ஆனால் அதை விட்டுருவேன். அதுக்கப்புறம் புதாள் வருவேன். இப்போ இவர் சினிமாவுக்கு 30 வருஷம் ஆச்சு, இல்லை 25 வருஷம், 50 வருஷத்துக்கு மேற்பட்டவன் இருக்கானான்னு பாரு. அறிவு தெரிய அவன் வெளியேறுவான், அறிவு தெரியாதவன்லாம் உள்ளே வருவான். இது இந்த வெட்டியாக போற்றுதல் என்பது ஒரு சாராருடைய கொள்கை. இதுவா நம்முடைய நோக்கம். நம்ம தமிழ்நாட்டு அரசியலை பேசுவோம்னா நீ இதை பேசுகிற